ஓம் நம சிவாய குருவாளியா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரிந்த நபரை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த யட்சினி ஏவல் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, மகள் இந்த மாதிரிலாம் விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. நாங்களும் வந்து நிறையா பக்கம் போய் பார்த்தா அவங்களும் மை தந்தாங்க, எந்திரம் தந்தாங்க, பாவம் தந்தாங்க, குடுவை தந்தாங்க, மந்திரங்கள்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் அவங்க சொல்கிற மாதிரிலாம் பயன்படுத்தி பார்த்தா நான் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வரல சாமி. பிரிஞ்சு போனவங்க வந்து திருப்பி வர்றதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறனால தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து பிரிந்த நபர்களை வந்து மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு சித்த நூல்களில் பல விதமான முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யட்சினி. சரிங்களா? யட்சினியை வந்து யட்சினி தேவதையை ஏவல் விட்டு அவங்களுடைய பிரிந்த நபர்களை வந்துட்டு மனசை மாற்றி அவங்களா மனம் தெரிந்து தேடி வரைக்கக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, செய்கிறது கேட்டனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அந்த அன்றைக்கி நீங்கள் முதல்ல என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுரைக்குடுவை எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சுரக்காய் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த சுரக்காய் வந்து நீங்கள் முறையாக வந்து எடுத்து ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து அதை வந்து முறையாக வந்து நல்லா அறுத்து சுத்தி பண்ணி உள்ள இருக்கக்கூடிய விதை நார்கள் எல்லாத்தையும் புறத்தி போய்க்கிட்டு அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, அதற்குள்ளே வந்து என்ன ஒன்று சொல்லி கேட்டிங்கன்னா, ஏரஞ்சி விதை தைலம். அதை எப்படி செய்யணும், அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குற, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த தைலத்தை வந்து உழுக்கில் நல்லா வந்து தடை விட்டுறணும். சரிங்களா? உழுக்கில் தடை விட்டுட்டு பனை ஓலை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த பனை ஓலையில் வந்து சம்மந்தப்பட்ட நபர்களுடைய பெயர் அது வந்து ஒரு ஒரு 3/4 அடி, சரிங்களா, ஒரு 1/2 அடி 3/4 அடி இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் உழவு ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் அதையும் வந்து நல்ல முறையை எடுத்து அதை வந்து சுத்தி பண்ணி அதில் வந்து சம்மந்தப்பட்ட நபர் யார் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்களோ அவங்களோட பேரை வந்துட்டு தலைமாட்டி எழுதி அதை வந்து சுருட்டி பச்சை வர்ண காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றி அதை வந்து அந்த சுரை குடுவைக்குள்ளே உள்ளே போட்டுட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலைவாழ இளவரச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே வந்துட்டு அந்த சுரை குடுவை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வச்சுட்டு முறை அதற்கு உண்டான தூப தெய்வங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கு. இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். சரிங்களா? கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கலாம். இப்போ இதே நீங்கள் அமாவாசையில் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூஜைகள் சேர்ந்து ஒரு வெண்பூசணி சுற்றி உடச்சி போட்டுட்டு அந்த சுரை குடுவைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பனை ஓலை வந்து எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர், சரிங்களா, அவருடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ரபூமியிலையோ இல்லை ஏதாவது முச்சந்திலையோ இல்லை அவரோட வீடு ஏதாவது வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சொருக முடியினாலும் நீங்கள் வந்து சொருகி விடலாம். சரிங்களா? அப்போ இப்போ வந்து ருத்ரபூமி இல்லை முச்சந்தி அந்த மாதிரியான இடங்கள் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு ஓரமாக வந்து குழி தோண்டி அதற்குள்ளே 5 விதமான வாசனை மலர்கள் 5 விதமான வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்துட்டு இதை வந்துட்டு இந்த பனை ஓலையை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக படையில் கொடுத்துட்டு மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாவே பிரிஞ்சு போன நபர் அந்த வழியாக போகும்பொழுது இதில் நீங்கள் ஆவணப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த யட்சினி தேவதை வந்து அவங்க மேலே ஏறிட்டு அவங்களுடைய மனசை மாற்றி அவங்களே வந்துட்டு மனம் மாற்றி கொண்டு வந்துடும் சொல்லி சித்த நூல்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பண்ணலாம்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை.